ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு நம்ம ஸ்மூதி செய்ய போகிறோம். எதில் செய்ய போகிறோம் தெரியுமா? ராகி மாவில் தான் நம்ம இன்னைக்கு ஸ்மூதி செய்ய போகிறோம் ஹெல்த்தியாக. வாங்க இந்த ஸ்மூதியை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் நட்ஸு ஊற வச்சுருக்கேன். நட்ஸு பாதாம், முந்திரி, திராட்சை, இது 3 தான் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் இன்னும் வேறு எந்த நட்ஸு சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான் அது. நான் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நைட்டே இதை நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து உரிக்கும் போது பாதாம் மேலே இருக்கிற தோல் வந்துடும். நான் இப்போ தான் பிளான் பண்ணேன், அதனால ஒரு அரை ஹவர் ஊறிச்சுன்னா பாதாமில் இருக்க தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ராகி மாவு தான் எடுக்க போகிறேன். ராகி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். 3 ஸ்பூன் எடுத்து அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கணும். ராகி மாவு நம்ம நான் இங்கே 5 பேர் குடிக்க போகிறாங்க, அதனால் 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேராக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வில். சுடுதண்ணி ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இது தண்ணி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு விக்ஸ் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் இந்த ராகி மாவு நம்ம கரைச்சோம் இல்லையா, இதை அதுலேயே ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு. கட்டி தட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு ஜாரில் அரைக்க தான் போகிறோம். இதுலேயே நம்ம கொஞ்சம் மோர் கலந்து வெறுமனை குடிக்கிறதா இருந்தாலும் காலையில் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராகி செஞ்சுட்டு கலரிட்டு கொஞ்ச நேரம் கொதி வரணும். இது ஒரு 2-3 கொதி கொஞ்சம் மாவு நல்லா வெந்து வரணும். ராகி எப்பயுமே யூஸ் பண்ணும்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். எப்பயுமே நல்லா வேக வச்சு சாப்பிடணும் சிறுதானியத்தெல்லாம். நல்லா கொதி வருது, பபுள்ஸ் வருது. நான் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சாலும் பிடிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா? இது காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸு மோரில் இந்த ராகிய மாவை கூழை கலந்து ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். நல்லது, நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு இந்த வெயிலுக்கு. அது ஆறட்டும், அவ்வளோதான். அதை இறக்கி வச்சாச்சு. ஒரு 1/2 hour 1 hour நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு 20 பேரிச்சம்பழம். இது கூடவே வெல்லம், 1 கப்பு வெல்லம். அப்புறம் இந்த நட்ஸு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பாதாம் தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன் நான். பாருங்கள், இந்த தோலை உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்க்குறேன் நான். இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் வாழைப்பழம் சேர்க்கும்போது. வாழைப்பழம் வேணான்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு வாட்டி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கெவுரு மாவு பாருங்கள், நல்லா ஆறி அதுக்கு மேலே ஏடு கட்டி வந்திருக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதையும் சேர்த்து இதிலையே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் 2 ஷிஃப்டாக அரைச்சிக்கிறேன், அவ்வளோதான். 2 வாட்டி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் சப்ஜா சீட்ஸ் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த சப்ஜா சீட்ஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பாதாம் பிசினும் இதில் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸு, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தான். வெயிலுக்கு தாராளமாக சாப்பிடலாம். பாதாம் பிசின் அப்பப்போ சேர்த்துக்கிட்டு வரும்போது இந்த ராகி மாவு, பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட, ஹீட்டுனால ஒரு சிலருக்கு முடி கொட்டும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட
இதை குடிச்சிட்டு வரும்போது இந்த முடி கொட்டுற ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு அதில் 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை ஐஸ் க்யூப் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். அதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் நட்ஸு, கிரேப்ஸு எதுவாக இருந்தாலும் போட்டு தூவி, நம்ம இந்த பசங்களுக்கு எப்பயுமே அப்படியே வெறுமனே ப்ளைனாக கொடுத்தா இறங்காது. அதை நல்லா டிசைன் பண்ணி கார்னிஷ் பண்ணாதான் அதை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ட் ஆகி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுத்து ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு குட்டீஸை. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்மூதி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.